வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்திலான வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச சோலார் கூட்டமைப்பு உலக அளவில் தூய எரிசக்தி புரட்சி ஒன்றை உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் ஓராண்டு நிறைவு விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்தி உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்திலான வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின்படி முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரை ஒரு மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும், குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நீடிக்கும் வகையிலான வேலைவாய்ப்புகளை வழங்கும் நிறுவனங்கள் ஒரு ஊழியருக்கு மாதம் 3,000 ரூபாய் என்ற விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை பெறலாம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனங்கள் கூடுதலாக 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட சலுகைகளை பெற முடியும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 4 கோடி இளைஞர்களுக்கு மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் இதர வாய்ப்புகளை வழங்க 2024-25 ஆண்டு பட்ஜெட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த திட்ட தொகுப்பின் ஒரு பகுதியாக வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்த கூடுதல் விவரங்கள். மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய் அடிப்படை நிதியுடன் கூடிய ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்க பணிகளில் தனியார் முதலீடுகளை தூண்டும் வகையில் நிதி அல்லது மறுநிதி வழங்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் விளையாட்டு சூழலை மேம்படுத்தும் வகையிலான தேசிய விளையாட்டுக் கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடித்தட்டு நிலை முதல் உயர்நிலை வரை விளையாட்டு திறன்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்தவும், விளையாட்டுத் துறையில் உலகின் 5 முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மேம்படுத்தவும் புதிய கொள்கையின் அமலாக்கத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தமிழகத்தில் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பகுதிகளுக்கான சுற்றுலா வசதிகளை ஊக்குவிக்கும் வகையில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 1853 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி சாலை அமைக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உலக அளவிலான எரிசக்தி நிலவரங்களை சூரிய சக்தி மூலமான மின்சாரம் மாற்றி வருவதாகவும், சர்வதேச சோலார் கூட்டமைப்பு உலக அளவில் தூய எரிசக்தி புரட்சி ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியாவின் பயணம் குறித்து புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியுள்ளார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமாக இந்தியாவின் மின்சார உற்பத்தி திறன் 224 கிகாவாட்டாக அதிகரித்திருப்பதாகவும், இதில் சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தி திறன் 108 கிகாவாட் அளவிற்கு பங்களிப்பதாகவும் அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தமது கட்டுரையில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தெளிவான கொள்கை மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை அமல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு கூடுதல் நிதி ஆதாரங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படுவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றையும் பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இன்று 70 ஆண்டுகள் சேவையை பூர்த்தி செய்யும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மொத்தம் 23,000க்கும் மேற்பட்ட கிளைகள், 78,000 வாடிக்கையாளர்கள் சேவை மையங்கள் மற்றும் 64,000 ஏடிஎம் மையங்களுடன் நாடு முழுவதும் கால் பதித்துள்ள மாபெரும் வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு இந்தியரின் வங்கியாகவே திகழ்வதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் நிதியமைச்சர் கூறியுள்ளார். 1.5 கோடி விவசாயிகள், 1.3 கோடி மகளிர் சுய உதவி குழுக்கள், 32 லட்சம் சாலையோர வியாபாரிகள், 23 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் லட்சக்கணக்கிலான கைவினை கலைஞர்கள் பல்வேறு மத்திய திட்டங்களின் பலன்களை பாரத ஸ்டேட் வங்கி மூலம் பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 15 கோடி ஜன்தன் கணக்குகள், 14 கோடி சுரக்ஷா பீமா கணக்குகள், 7 கோடி ஜீவன் ஜோதி பீமா கணக்குகள் மற்றும் 1 கோடிக்கும் மேற்பட்ட அட்டல் ஓய்வூதிய கணக்குகளை பாரத ஸ்டேட் வங்கி கையாண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பாரத ஸ்டேட் வங்கியில் ஏற்பட்டுள்ள டிஜிட்டல் புரட்சியினால் வாடிக்கையாளர்கள் பெருமளவில் பயன்பெற்று வருவதாக நிதியமைச்சர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாகவே மாறி வருவதாகவும், இந்தியாவை சுயசார்பு நாடாகவும், புதுமையாக்க முயற்சிகளில் உலகின் நம்பகமான கூட்டாளியாகவும் இந்தியாவை மேம்படுத்துவதில் இந்த இயக்கத்தின் பங்கு மிக முக்கியமானது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் 10ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் இன்று வெளியிட்டுள்ள வலைப்பூ கட்டுரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டிஜிட்டல் ஆளுகை என்பதில் இருந்து உலக அளவில் முன்னணி டிஜிட்டல் நாடாக இந்தியா மேம்பட்டு வருவதாகவும், இந்தியாவின் பார்வை இந்தியாவிற்கு முதலிடம் என்பதில் இருந்து உலகிற்கான இந்தியா என்பதாக மாறி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களால் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியுமா என்ற சந்தேகமோ அல்லது தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டினால் சமத்துவ இன்மை அதிகரிக்கும் என்ற எச்சமோ தற்போது இல்லை என்றும், எண்ணங்கள் சரியாக இருந்தால் புதுமை படைப்புகளால் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்பதையே இந்தியா நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வலைப்பூ கட்டுரை குறித்து கூடுதல் தகவல்கள். அனைவருக்குமான டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் அனைவருக்குமான வாய்ப்புகள் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஒன்றை கொண்டு வருவதே டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தற்போது இந்தியாவில் 40 லட்சம் கிலோமீட்டர் கண்ணாடி இழை கேபிள் மூலம் தொலைதூர கிராமங்கள் உட்பட நாட்டின் எல்லா பகுதிகளும் டிஜிட்டல் கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும், உலகிலேயே 5G தொலைத்தொடர்பு வசதிகளை மிக துரிதமாக அமல்படுத்திய நாடு இந்தியாதான் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆதார், டிஜிலாக்கர், ஃபாஸ்டாக், கோவின் போன்ற இந்தியாவின் பொது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளை தற்போது உலகமே ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டு வருவதையும், உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் பொருளாதாரமாக இந்தியா மேம்பட்டு இருப்பதையும், செயற்கை நுண்ணறிவு துறையில் திறமை பெற்ற இளைஞர்கள் இந்தியாவில்தான் அதிகம் என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு துறையில் பொறுப்புணர்வுடன் கூடிய புதுமைகளையே இந்தியா ஊக்குவித்து வருவதாகவும், மனித நேயத்திற்கான AI என்பதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தேசிய அளவில் தொடங்கி ஓராண்டு நிறைவடைவதை குறிக்கும் விழா புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்து புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்த ஆண்டு மலரை வெளியிட்டார். இது தொடர்பான காணொலியும் விழாவில் திரையிடப்பட்டது. புதுவையில் காவலர் பற்றாக்குறை நீக்கும் வகையில் காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவில் பேசுகையில் கூறினார். அமைதி பூங்காவாக புதுச்சேரி மாநிலம் தொடர்ந்து நீடிக்க காவல்துறைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். முதலமைச்சரின் உரையில் இருந்து ஒரு பகுதி. இப்ப இந்த குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வதன் மூலமாக எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இப்போது இருக்கின்றது, அதன் மூலமாக என்ன நமக்கு பலன் கிடைத்து இருக்கின்றது, காவல்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஓராண்டில் என்னென்ன எப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது, குற்றவாளிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது, விரைவான தண்டனை கிடைப்பது மிக முக்கியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. அந்த நிலையில் குற்றங்கள் குறைவதற்குரிய ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்முடைய துறையானது விரைவாக செயல்பட்டு இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை, சிறு சட்டங்களை செயல்படுத்துவது என்பது உண்மையை பாராட்டக்கூடிய ஒன்று. அமைதி பூங்காவாக திகழ்கின்ற புதுச்சேரி மாநிலம் எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக இருக்க, அமைதியாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்துவது மிக முக்கியமான கடமை, நம்முடைய கடமை. 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் ஓராண்டு நிறைவு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, தலைமை செயலர் திரு சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் ஓரிரு இடங்களில் வெப்பநிலையும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்ன கல்லாரில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ரயில்வே தகவல் முறைக்கான CRIS மையத்தின் நிறுவன நாளையொட்டி இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் ரயில் பயணிகளுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கும் வகையிலான ரயில் ஒன் மொபைல் செயலியை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடக்கி வைத்தார். இந்த செயலி மூலம் பயணிகள் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை வாங்கலாம் என்றும், ரயில்வே விசாரணை, PRN தகவல், ஓடும் ரயிலில் உணவு போன்ற எல்லா சேவைகளும் புதிய செயலி மூலம் பயணிகள் பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்திலான வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச சோலார் கூட்டமைப்பு உலக அளவில் தூய எரிசக்தி புரட்சி ஒன்றை உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் ஓராண்டு நிறைவு விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்திருக்க நிறைவு பெறுகிறது. வணக்கம்.